திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் உசேன் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாநகர காவல் ஆணையாளர், டவுன் உதவி ஆணையாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜாகிர் உசேன் யாரை குற்றம் சாட்டி புகார் அளித்தாரோ அவரை அழைத்து காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக தெரிய வருகிறது என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் ஜாகிர் உசேன் புகார் அளிக்கப் போவதாக முறையாக விசாரணை நடத்தி காரணத்தினால் இப்படுகொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. காவல்துறையினருடைய அலட்சியத்தால் குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளார்கள் என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். எப்படியும் என்னை கொன்று விடுவார்கள் என எனக்கு தெரியும் என்று முதலமைச்சரின் கவனம் பெற ஜாகிர் உசேன் பேசிய வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. ரமலான் தொழுகை மாதத்தில் இந்த படுகொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. திருநெல்வேலி படுகொலை சம்பவம் குறித்தும் காவல்துறையின் சீர்கேடு குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசமாக எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலின்றி தவிக்கும் திராவிட மாடல். வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்கிற அச்சத்தில் சட்டமன்ற நேரலையை துண்டித்த திராவிட மாடல் திமுக அரசு. திருநெல்வேலி படுகொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பும்போது நேரலையை துண்டித்துவிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் திமுக அரசு சிறப்பாக செயல்படுவதாக காற்றில் கம்பு சுற்றும் திராவிட மாடல் முதல்வர். கொலை நடந்து 24 மணி நேரங்களை கடந்த பிறகும் உறுதியான பதில் சொல்ல முடியாமல் மர்ம நபர்கள் வெட்டினார்கள், 2 சரணடைந்தார்கள், குற்றவாளிகளை தேடுகிறோம் என முதல்வர் பேசுவதுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் லட்சணமா என மக்கள் கேள்வி. அடையாளம் தெரியாத சில நபர்களால் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அடையாளம் தெரியாத சில நபர்களால் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி தொட்டி பாலத்தெருவைச் சேர்ந்த 2, திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் 4 நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மற்ற எதிரிகளை காவல்துறையின் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 போக்சோ சம்பவங்களும், பெண்களுக்கு எதிராக 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறிய அவலம். பெண்களின் பாதுகாப்பு குறித்து வாய்க்கிழிய வசனம் மட்டும் பேசிவிட்டு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. திருவண்ணாமலைக்கு ஆன்மீக சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்காததால் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா மாநிலம் என வெளிநாட்டவரும் சொல்லும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரன் சிக்கினான். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை ஆபாசமாக கேலி செய்ததாக சலூன் கடைக்காரர் சிக்கியுள்ளார். ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்தில் மூழ்கி நாட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் இருப்பதால் குற்றவாளிகள் துணிச்சலுடன் குற்றங்களை செய்வதாக பெண்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் நாவல்பூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினான். குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் திராவிட மாடல் முதல்வரின் இரும்புக்கரம் என்ன ஆனது, துருப்பிடித்து போய்விட்டதா என பெண்கள் ஆவேசம். கோவையில் விடுதியில் தங்கி பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு சக மாணவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆத்திரம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே முதியவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்கள், சிறுமிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
வேலூரில் தனியார் கல்லூரி பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு கல்லூரி துணை முதல்வர் பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் படிக்கும் மாணவிகள் முதல் பாடம் நடத்தும் ஆசிரியை வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என பெண்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் கார் ஷோரூம் மேலாளர் போக்சோவில் சிக்கினார். பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 13 மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் உரிய நீதி கிடைக்கவில்லை என ஆதங்கப்படும் பெற்றோர் விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் என காட்டம். கிருஷ்ணகிரி அருகே தேர்வு எழுத சென்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தேர்வு அறையில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். தேர்வு அறையில் கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லையா என ஆதங்கப்படும் பெற்றோர்கள் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அப்பா என விளம்பரப்படுத்திக் கொள்பவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. வேலூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதால் பெற்றோர்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் தனியார் கல்லூரியில் பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக பேராசிரியருக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. திமுக ஆட்சியில் அப்பா ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை கண்டு கொள்ளாததால் கல்லூரி பேராசிரியைக்கு பாதுகாப்பில்லா நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதால் பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் தனிப்படை காவலரின் சடலம் மீட்கப்பட்டது. திராவிட மாடல் முதல்வர் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பேணி காக்கிறோம் என சட்டமன்றத்தில் பேசி வரும் நேரத்தில் காவலரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே காரில் சென்ற ரவுடி ஜான் மற்றும் அவரது மனைவியை வழிமறித்து அரிவாளால் கொடூரமாக வெட்டிய மர்ம கும்பல். சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பாதுகாக்கிறோம் என சட்டப்பேரவையில் பேசிய முதல்வரே இதுதான் சட்டம் ஒழுங்கை காக்கும் லட்சணமா என மக்கள் கேள்வி. சென்னை அயனாவரம் வசந்தம் கார்டன் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மதுக்கரை அருகே அரசு பள்ளி ஆசிரியை எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது நேரலையை வேகமாக துண்டிக்கும் திராவிட மாடல் அரசு அதே வேகத்தை மக்களை காப்பதிலும் காட்டினால் இத்தகைய மரணங்கள் நிகழாது என மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி அருகே போலீஸ் தாக்கியதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை சட்டத்தை மீறுகிறதா என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய கொடூரம். தமிழ்நாட்டில் மார்ச் 1 முதல் இன்று வரை 84 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் அச்சம். கனவு இல்லம் திட்டத்தில் மே 31ஆம் தேதிக்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்த நிலையில் கனவில்தான் கட்ட முடியும் என மக்கள் விமர்சனம். இத்திட்டத்தில் வீடு கட்ட பயனாளிகள் 6 மாதம் மரம் வளர்க்க வேண்டும் என சமீபத்தில்தான் ஸ்டாலின் அரசு விதிகளை வகுத்தது.
இந்நிலையில் எப்படி மே 31க்குள் 1 லட்சம் வீடுகளை கட்ட முடியும் என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடற்கரை பகுதியில் கடத்தப்பட்ட 2000 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சாலையில் நடந்து சென்ற 20 பேரை வெறிநாய் கடித்ததால் அதிர்ச்சி. நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நாய் தொல்லையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தெலங்கானா சென்ற தமிழக தேர்வர்கள் கடும் அவதி. தமிழர்களை வஞ்சிக்கும் போக்கில் தெலங்கானாவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மேலும் மேலும் அவதிக்குள்ளாகும் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்கள் மனநல சீரழிவு மற்றும் போதையின் பாதையில் செல்லும் நிலை இருப்பதாக அதிர்ச்சி தகவல். நிதி ஒதுக்கீடு வெறும் கட்டட பணிக்கு மட்டுமா? விளையாட்டு, உடற்பயிற்சி, ரெஃப்யூசல் ஸ்கில் வகுப்புகள், திறன்கள் வளர்ச்சி வகுப்புகள் போன்றவைக்கு கிடையாதா என மக்கள் கேள்வி. திராவிட மாடல் அமைச்சர்கள் தினம் தினம் நீதிமன்றத்தில் தவம் கிடக்கும் அவலம் மக்களிடையே திமுக அரசின் மீதான அதிருப்தியை அதிகரித்துள்ளது. செம்மண் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அமைச்சரின் பணிகளை யார் செய்வார்கள் என மக்கள் கேள்வி. வைகை ஆறு மாசுபாடு விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நீதிமன்றமே மக்கள் நல பாதுகாவலராக செயல்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்துவதுதான் மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம் என பேசும் திராவிட மாடல் அரசின் உண்மை முகமா என மக்கள் கேள்வி. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு இதுவரை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். ஸ்டாலின் அரசின் தொடர் ஆணவ போக்கால் அரசு பள்ளிகள் முடங்கி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் அவதிப்படும் அவலம். அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் கிடையாது என அறிவித்த திராவிட மாடல் அரசு. தேர்தலில் வாக்கு கேட்கும் போது அரசு ஊழியர்களின் காவலன் போல வேடம் போட்டவர்கள் இன்று சர்வாதிகார போக்குடன் போராட்டத்தை சீர்குலைக்க நினைப்பதாக அரசு ஊழியர்கள் ஆத்திரம். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மின்சார கட்டண உயர்வை கண்டித்தும் கூலி உயர்வை வலியுறுத்தியும் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கிய விசைத்தறி தொழிலாளர்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஏழை எளிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கூட கேட்பது இல்லை என தொழிலாளர்கள் வேதனை. ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மற்றும் புறநகரில் ஆட்டோ தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். விடியா திமுக அரசு ஏழை எளிய ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்காததால் பொதுமக்களும் பாதிக்கப்படும் அவலம். இலங்கை கடற்படையால் கைதான 3 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம். தமிழை வைத்து அரசியல் செய்யும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் தமிழக மீனவர்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மீனவர்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே 6 லட்சம் ரூபாய் கொள்ளை போன வழக்கில் பணத்தை பறிகொடுத்தவரிடம் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திராவிட மாடல் முதல்வருக்கு காவல்துறையை நிர்வகிக்க தெரியவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள், அதனால்தான் பாதிக்கப்பட்டவர்களிடம் காவலர்கள் பணம் வாங்கும் அவலம் நடப்பதாக வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வெறிநாய் கடித்து பள்ளி மாணவி படுகாயம். மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரின் அலட்சியத்தால் பிறந்த குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வரும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறை நிலவுவதால் இத்தகைய அவலம் அரங்கிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவிகள் கழிவறைகளை சுத்தம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நிலவும் அவலங்களை கண்டுகொள்ளாமல் மொழி அரசியல் செய்து திசை திருப்பும் ஸ்டாலின் அரசுக்கு உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவோம் என பெற்றோர்கள் ஆவேசம். தேனியில் அல்லிநகரம் காவல் நிலையம் அருகே உள்ள குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. நிர்வாகத் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்களில் கூட முறைகேடுகள் நடப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் இரவு நேரத்தில் ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அவதி. மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை வாய்ச்சவடால் பேசி பேசி மின்வெட்டு அதிகம் உள்ள மாநிலமாக மாற்றியதே ஸ்டாலினின் சாதனை என மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா அளிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் விஏஓ மற்றும் உதவியாளர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் புகார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர் திடீரென மயங்கி விழுந்து இறந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. திராவிட மாடல் ஆட்சியில் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தஞ்சை பெரிய கோயில் என முக்கிய திருத்தலங்களில் அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்வதால் பக்தர்கள் அச்சம். விமானங்களை தனியாருக்கு தாரை வார்த்த மைனாரிட்டி பாஜக அரசு திருச்சி விமான நிலையம் உட்பட 11 விமான நிலையங்களையும் தனியாருக்கு குத்தகைக்கு விடும் அவலம். நாட்டில் உயர் ரக போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிக்கும் நிலையில் விமான நிலையங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டால் அது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என மக்கள் கருத்து. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடந்த கலவரம் திட்டமிட்ட சதி என பேசிய மைனாரிட்டி பாஜக அரசின் முதல்வர். திட்டமிட்ட சதி என செய்தி சொல்லவா ஆட்சியில் இருக்கிறீர்கள் என விமர்சிக்கும் மக்கள் உளவுத்துறை என்ன செய்தது எனவும் மணிப்பூர் போல நாக்பூர் மாறுகிறதா எனவும் கேள்வி. அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதியில் இந்திய நேரப்படி அதிகாலை 3:27 மணிக்கு பத்திரமாக பூமியை வந்தடைந்த SpaceXின் Crew 9 டிராகன் விண்கலம். And splashdown, Crew 9 back on Earth. மீட்பு குழுவினரை பார்த்ததும் கையசைத்து உற்சாகத்தை வெளிப்படுத்திய விண்வெளி வீரர்கள். And there we do see Crew 9, some happy waves, smiles all around, back on. 286 நாட்களுக்கு பின்னர் பூமியில் கால் வைத்தார் இந்திய வம்சாவளி விண்வெளி நாயகி சுனிதா வில்லியம்ஸ். Splashdown, Crew 9 back on Earth. And there we do see Crew 9, some happy waves, smiles. Our next crew member here, that is none other than Sunny Williams. Big smile, big waves, will be assisted onto the mobility aid. There we have it, some waves, some thumbs. சூரியன் உதிப்பதற்கு முன்னர் அதிகாலை 3:27 மணிக்கு சுனிதா பத்திரமாக பூமி திரும்பியதை அடுத்து இந்தியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். விண்வெளிக்கு சென்று திரும்பிய சாதனை பெண்மணி சுனிதா வில்லியம்ஸை உலகமே வரவேற்ற நிலையில் டால்பின்களின் வரவேற்பு கவனம் பெற்றுள்ளது. விண்வெளி வீரர்கள் வந்திறங்கிய டிராகன் விண்கலத்தை டால்பின்கள் வட்டமடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது.
சீனாவின் BYD நிறுவனம் 5 நிமிடங்களில் 400 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அளவிற்கு சார்ஜிங் செய்யும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. டெஸ்லாவை விட வேகமாக சார்ஜ் செய்யும் இந்த வசதியால் சீனாவில் அதிவேக சார்ஜிங் நிலையங்களை அமைக்க BYD திட்டமிட்டுள்ளது.